SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி குறித்து எடுக்கப்பட்டுள்ள முடிவு. துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம், தந்தை பலி, மகள் மீட்பு. யாழில் வீடு புகுந்து தாக்கிய குற்றத்தில் கனடாவைச் சேர்ந்த 2 கைது. டெங்கு பரவும் அபாயத்தை குறைக்க விசேட நடவடிக்கை. நீதிமன்றத்தில் ஆஜரான டயானாவுக்கு பிணை. அமெரிக்கா பல்கலையில் பூனைக்கு வழங்கப்பட்டுள்ள கௌரவ கலாநிதி பட்டம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். நாட்டின் எதிர்கால தேவைக்கு ஏற்ப வாகனங்களை இறக்குமதி செய்ய தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியை தடுக்க அரசாங்கம் தயாராக இல்லை என ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கையிருப்பு தற்போது 5.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய மேலும் தெரிவித்துள்ளார். களுத்துறை கட்டுக்குருத்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் அவரது 8 வயது மகள் மீட்கப்பட்டுள்ளார். கட்டுக்குருத்த புகையிர நிலைய பொலவீதி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத 2 வீட்டினுள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டுக்குருத்த பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது 3 பிள்ளைகளுடன் தனது வீட்டில் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அவரை சுட்டுக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட முதல் கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடொன்றில் அத்துமீறி நுழைந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கனடாவில் இருந்து வந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் அத்துமீறி நுழைந்த 2 வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் தாக்குதலாளிகள் 2 கைது செய்துள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 2 கனடா நாட்டிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்திருந்தார்கள் என்பதும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாஹலா ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மே 26 முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை டெங்கு ஒழிப்பு வாரத்தில் கல்வி அமைச்சினூடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு செய்ய திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மேலும் அரசு நிறுவனங்கள், மதஸ்தலங்கள், புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிய சாகலா ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு அறிவித்துள்ளனர். நீதிமன்றில் முன்னிலையான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா காமகேவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபர் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்ட நீதிவான் பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பாதகமான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு சந்தேக நபருக்கு உத்தரவு விடப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பூனைக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருப்பது வைரலாகியுள்ளது. அங்குள்ள வெட்மேன் மாநில பல்கலைக்கழக வளாகத்தில் மேக்ஸ் என்ற பூனை வசித்து வருகிறது. 4 ஆண்டுகளாகவே பல்கலைக்கழகத்தில் சுற்றி வரும் இந்த பூனை மாணவர்களிடத்தில் நட்புடன் பழகும் தன்மை கொண்டது. அத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தில் குப்பை தொட்டிகளை பொறுப்புடன் பராமரித்து வந்ததாகவும் இது கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி குறித்து எடுக்கப்பட்டுள்ள முடிவு. துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம், தந்தை பலி, மகள் மீட்பு. யாழில் வீடு புகுந்து தாக்கிய குற்றத்தில் கனடாவைச் சேர்ந்த 2 கைது. டெங்கு பரவும் அபாயத்தை குறைக்க விசேட நடவடிக்கை. நீதிமன்றத்தில் ஆஜரான டயானாவுக்கு பிணை. அமெரிக்கா பல்கலையில் பூனைக்கு வழங்கப்பட்டுள்ள கௌரவ கலாநிதி பட்டம்.